ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து நடக்குது. ஸோ இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ இந்த கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டீமுமே வந்து கண்டிப்பாக வந்து அந்த டீமுக்காக வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் வந்து ப்ராக்டிஸ் கேம்ப் வந்து பல டீம் வந்து நடத்துகிறாங்க. ஆனால் இந்த 3 டீம் மட்டும் ப்ராக்டிஸ் கேம்ப் வந்து நடத்தலை. ஸோ இந்த கேம்ப் வந்து கண்டிப்பாக வந்து நடந்தே ஆகணும். ஸோ இந்த கேம்பில் தான் வந்து பல வீரர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இருக்கிற வீரர்களும் வந்து உள்ளே வந்து வருவாங்க. இந்த கேம்பில் வந்து பல வீரர்கள் வந்து போட்டி போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஐபிஎல்லில் இருக்கிற டீமில் வந்து டாப் லெவலுக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நினைப்பாங்க. ஸோ இது மூலிமா தான் வந்து பல வீரர்கள் வந்து இந்தியன் டீமுக்குள்ளேயே வந்து வராங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் கேம்பில் வந்து இந்த தடவை வந்து 3 டீம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ எந்தெந்த டீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. எப்பயுமே வந்து ஐபிஎல் மேட்சஸ் அப்போது இந்த டீம் வந்து ஒரு மிகப்பெரிய காம்படிட்டிவ் தர டீமாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்னும் ப்ராக்டிஸ் கேம்பே வந்து ஆரம்பிக்கல. அநேகமாக வந்து மார்ச் 17-18 தேதி தான் வந்து இவங்க வந்து கேம்ப் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னமும் வந்து இந்த டீம் வந்து எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்கல. ஸோ என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது டீம். ஸோ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டீம் மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து பர்ஃபெக்டாக வந்து கேம்ப் வந்து போட்டு ப்ராக்டிஸ்லாம் வந்து தர டீமு. ஆனால் இந்த தடவை வந்து இன்னமும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. இதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்து இருக்குது. ஸோ எப்போ தான் வந்து இவங்க கேம்ப் போட்டு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைசியாக வந்து 3வது டீம் கிங்ஸ் லெவல் பஞ்சாப். ஸோ கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணி வந்து இந்த தடவை வந்து எதுக்கு கேம்ப் போடலை அப்படின்னு சொல்லிட்டு புரியலை. ஸோ எப்பயுமே வந்து முதல்ல வந்து கேம்ப் போடுற டீமே வந்து கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணி தான். ஆனால் இந்த தடவை வந்து கேம்ப் வந்து போடலை. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியலை. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லா டீமுமே வந்து அவங்களுடைய ப்ராக்டிஸ் வந்து செம்மையாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த தடவை வந்து யார் கப்படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்களுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.